திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இன்றுள்ள காலகட்டத்தில் அதிகமாக மக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்துவது விமானங்கள் என்று சொல்ல முடியும். இந்த விமான போக்குவரத்து சமீப காலமாக பல தடங்கல்களை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் இண்டிகோ விமானமானது சமீப காலங்களாக பல தடைகளை சந்தித்து வருகிறது என்று சொல்லக்கூடும். அது தற்போது மிக அதிகமாக ஒரு பாதிப்பை மக்கள் மத்தியிலே சில நாட்களாக ஏற்படுத்தி வருகிறது என்று சொல்லி அதை குறித்ததான செய்தி தொகுப்பை நான் உங்கள் மத்தியிலே வாசித்து நாம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மாத்திரம் ஒரே நாளிலே 550 இண்டிகோ விமானங்களுடைய சேவையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறதாக அதனுடைய போக்குவரத்து சிவில் விமான போக்குவரத்து துறையானது அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து நடைபெறுகின்ற செயல்பாட்டு தடங்கல்கள் காரணமாக இது நடைபெறுவதாக கூறப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சுமார் 34 விமானங்கள் சென்னையில் மாத்திரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மும்பையில் 118 என்றும், பெங்களூரில் 100 என்றும், ஹைதராபாத்தில் 75 என்றும், கோவாவில் 11 என்றும், கொல்கத்தாவில் 35 என்றும் இத்தனை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு காரணமாக முக்கியமாக சொல்லப்படுகிறது என்னவென்றால், விமானத்துறையில் நடைபெறுகின்ற விபத்துக்களை தடுப்பதற்காகவும், அது மட்டுமல்ல விமானிகளுடைய பணி நேரம் சரி செய்யப்பட அல்லது வரையறுக்கப்படுவதற்காகவும் இது செய்யப்படுகிறது என்றும், விமானத்துறையில் சமீப காலங்களாக தொடர்ந்து நடைபெறுகிற பலவிதமான சேவைக்கான தடங்கல்களை தடுத்து நிறுத்தி அதை சரி செய்யவுமே இது நடைபெறுகிறதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆயினும் இது நிமித்தமாக பயணிகள் பல்வேறு அலுவல்களுக்காக கடந்து செல்ல வேண்டிய தங்களுடைய காரியங்களில் தடைப்பட்டு பாதிக்கப்படுகிற செய்திகளை அறிந்து இது சரி செய்யப்பட சீக்கிரமாக இது சரி செய்யப்பட்டு சரியாக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். யார் யாரெல்லாம் ஏற்கனவே முக்கிய பணிகளுக்காக பல்வேறு அலுவல்களுக்காக இதை ஏற்கனவே பதிவு செய்தார்களோ, இது ரத்து செய்யப்பட்டது நிமித்தமாக அவர்களுக்கு மாற்று காரியங்கள் செய்து கொடுக்கப்பட அரசாங்கத்தினால் கர்த்தர் கிருபை தர நாம் ஜெபிக்க வேண்டும். எவ்விதத்திலும் மக்களுடைய போக்குவரத்து தடையில்லாமல் நடைபெற கர்த்தர் கிருபை தர இண்டிகோ விமான சேவையிலே காணப்படுகிற தடைகள் மாறும்படியாகவும் ஜெபிக்க போகிறோம். விமானத்துறையில் ஏற்படும் விபத்துக்களை குறைக்க விமான ஊழியர்களின் பணி நேரம், ஓய்வு நேரம் மற்றும் பிரேக் நேரம் ஆகியவற்றை வரையறை செய்யப்படுகின்றன. ஒரு விமானி இவ்வளவு நேரம் மட்டுமே பணியில் இருக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. இதை விமான பணிக்கால வரம்புகள் விதி என்று சொல்வார்கள். இந்த விதியை சமீபத்தில் சிவில் விமான போக்குவரத்து துறை மாற்றி அமைத்திருக்கிறது. நம்மூர் பேருந்துகளை கட்டுப்படுத்தும் போக்குவரத்து துறை போல பயணிகளின் விமான சேவைகளை இந்த சிவில் விமான போக்குவரத்து துறை கட்டுப்படுத்தி வருகிறது. சமீப காலமாக விமான விபத்துக்கள் அதிகரித்துள்ளன. பழைய விதிமுறைப்படி ஒரு விமானிக்கு 36 மணி நேரம் வாரத்திற்கு ஒரு முறை விடுமுறை அளிக்கப்படும். ஆனால் புதிய விதிமுறைகளின்படி 48 மணி நேரம் தொடர்ந்து விமானிக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். 2 நாட்கள் கட்டாய விடுப்பு கொடுக்கப்பட வேண்டும். மட்டுமல்லாது சோர்விலிருந்து மீண்டு வர கூடுதல் நேரமும் ஒதுக்கப்பட வேண்டும். அதே போல ஒரு விமானம் ஓடுபாதையில் இருந்து மேல் எழும்பி மீண்டும் இன்னொரு விமான நிலையத்தின் ஓடுபாதையை தொடும் வரை மொத்தமாக 8 மணி நேரம் மட்டுமே விமானி பணியில் இருக்க வேண்டும் என புதிய விதிமுறை கூறுகிறது. பழைய விதிமுறையில் 13 மணி நேரம் வரை பணியில் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு விமானி இரவு நேரங்களில் அதிகபட்சமாக 6 முறை வரை விமானங்களை லேண்ட் பழைய விதிமுறை அனுமதித்திருந்தது. ஆனால் புதிய விதிமுறையில் 2 முறை மட்டுமே ஒரு விமானி விமானங்களை இரவு நேரங்களில் தரையிறக்க முடியும். மட்டுமல்லாது தொடர்ச்சியாக இரவு பணி பழைய விதிமுறைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய விதிமுறைகளின்படி ஒரு விமானிக்கு 2 நைட் ஷிப்டுகளுக்கு மேலே போடக்கூடாது என்று கூறப்படுகிறது.
இந்த விமான கட்டுப்பாடுகள் அனைத்தும் குறுகிய தூரம் மற்றும் நடுத்தூர விமானங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இது சீர் செய்யப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு விமான சேவை என்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறதாக ஆண்டவரே, நாங்கள் அதிலே உண்டாயிருக்கிற இடையூறுகளுக்காக அது சரி செய்யப்பட ஜெபிக்கிறோம். இன்றைக்கு விமான போக்குவரத்து எல்லா மக்களாலும் அத்தியாவசியமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை எண்ணி தற்போது இண்டிகோ விமான சேவையில் உண்டாயிருக்கிற தடங்கல்கள் மாறி அது சரி செய்யப்பட ஜெபிக்கிறோம். கடந்த நாளிலே ஆண்டவர் 550 விமானங்கள் ஒரே நாளிலே ரத்து செய்யப்பட்டதை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு அலுவல்களுக்காக இதை முன்குறித்த அல்லது பதிவு செய்த ஆண்டவரே பயணிகள் எவ்வளவாக பாதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு மாற்று விமானங்கள் ஆண்டவரே அரசாங்கத்தால் குறிக்கப்பட்டு கொடுப்பதற்கும் ஆண்டவரே மாற்று காரியங்கள் செய்து கொடுக்கப்படவும் கர்த்தர் கிருபை கூர்ந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சொல்ல ஆசீர்வதிக்க பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.